வந்தாரி வரிவுடன் வரவேற்று வாழ வைக்கும் மன்னத்தமிழ் நாட்டின் ஐவகைகளில் ஒன்றான குறிஞ்சி நாட்டு கொற்றம் கொடியே. என் பெயர் கந்தபிடன், தாய் பெயர் மீனாட்சி பெடுவச்சி, தந்தையோ சொக்கேசபிடன். நான் இன்று காலையில் எழுந்து காலை கடைகளை முடித்துக் கொண்டு தாய் தந்திரம் ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அது முது காதல் ஆசையால் மானை பின்தொடர்ந்தேன். மானோ வெறுண்டோடு பெற்றது. மானோடு நானோடு நானோடு மானோடு மானோடு நானோடு இப்படி ஆகி இங்கு வந்தவான் தங்களுடைய திணைவனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் தங்கள் காவலர்களோ மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டு விட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள். இடத்து தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆக இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பெருமைகளை கூறுகிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. கலைமானம்மா கிளைமானம்மா இது காதோரோ இசைவாடோ கவிமானம்மா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. இப்படியெல்லாம் அழகு மீது மனை மறைத்து வைத்து இல்லை 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 என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். மானே இங்க வள்ளின்னு சொல்லும் போது மான் இங்கதான் வந்திருக்கு, சம்மதம் கொடுங்க, இங்கதான் வந்திருக்குன்னு ஒரே ஒத்த கால ஒரே அடம் பிடிக்கிறீங்களே. எங்க அண்ணன்கிட்ட கேட்டேன், எங்க அண்ணன் வள்ளின்னு சொல்லிட்டாங்க. தோழிகிட்ட கேட்டேன், தோழியும் வள்ளின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நானும் பாக்குறதுக்கு உங்க மானை பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது மான் இங்கதான் வந்திருக்கு
முடியும், இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாத பொருளை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதனால நீங்க நல்லா பேசுறீங்க, உங்க பேச்சு பிடிக்குது, நல்லா அருமையா பழைய பாட்டா பாடுனீங்க பாருங்களேன். அதனால உங்க பாட்டு எனக்கு பிடிக்குது. ஆனா கடைசியில் நீங்க கோட்டை விட்டு விட்டு நிக்கிறீங்க பாத்தீங்களாங்க. எது? நீங்க சரியான கோட்டை விட்டுட்டீங்க. வேட்டைக்கு போனவங்க ரொம்ப பேரு, வேட்டைக்கு போயிட்டு வெற்றி பெற்றவங்க ரொம்ப பேரு, சிறப்போடு வந்தவங்க ரொம்ப பேரு. ஆனா ரொம்ப பேர் கோட்டை விட்டுட்டு வந்தவங்க ரொம்ப பேரு. நீங்க சிறப்போட வேட்டைக்கு போயிட்டு சிறப்போட நீங்க இருந்து வச்சுக்கல, இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வரமாட்டீங்க. நீங்க கோட்டை விட்டதுனால இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இங்கதான் மானு இருக்கு, இல்ல 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 இல்லைன்னு அடம் பிடிக்காம இருக்கு இருக்குன்னு சொல்லுங்கங்கிறீல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, நாங்க எந்த பொருளுமே யாரோட பொருளுக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோம். எங்க அண்ணன் தம்பி 7 பேரும் சொல்லி வளர்த்தது அப்படி. எப்படி வளர்த்தது அப்படின்னா, அடுத்த பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, வழியில கிடந்தா எடு, உடைய அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மானு தேவை அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மானு மேல ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் எனக்கு மானு வேணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சுண்டனா போதும். எங்க அண்ணன் 1000 2000 கூட கொண்டு இறக்குவாரு. எங்க அண்ணனோட திறமைய பாத்தீங்களா? காலையில திறமை தான், பயங்கரமான திறமை. அவரை போய் லேசுன்னு நினைக்கிறியா? வீரத்தவன சும்மா அப்படி வீரமா நிக்கிறாரு, பார்க்கதே ஆளு இப்படி இருக்கிறாரு. புடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு 50 பேரை ரவுண்டு கட்டி அடிப்பாரு. எது? ஆமாங்க, ஆயுதமே இல்லாம அப்படி போருக்கு நிக்கிற மாதிரி. நிராயுதமணின்னா கூட அந்த ராவணேஸ்வரர் ராமன் போருக்கு நின்றா பாத்தீங்களாங்க, அந்த மாதிரி போருக்கு நிப்பாரு, வில்லு மாதிரி வளைவாருங்க எங்க அண்ணன். அப்படியாப்பட்ட அண்ணன் வளர்த்த தங்கச்சி. அப்பட்டமான போய் சொல்லாதீங்க, சாப்பாட்டு விஷயத்தை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இருங்க, அவனை அடிச்சுக்க முடியாது. பொம்பளை எப்பவுமே நாங்க போய் சொல்ல மாட்டோம். பொய்னா எது? ஆமாங்க, அத நீங்களா சொல்லக்கூடாதுமா, நாங்க சொல்லணும். எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க எப்பவும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லணும், நீங்களா சொல்லிட்டு இருக்க கூடாது. இங்க பாருங்க, என்னங்க ஆம்பளை இருக்கு பாத்தீங்களாங்க, ஆம்பளை இல்லாதது இருக்குன்னு இருக்கிறத இல்லன்னு நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்ல. ஆனா நீங்க ரொம்ப பேர் பொண்டாடிக்கு போய் சொல்வாங்க பாருங்களேன். என்ன போய் சொல்றான்? கணவன் மனைவி கிட்ட அவ்வளவு போய் சொல்வாங்க. என்ன போய்? பொருளை எடுக்கணும்னு நினைச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போய் சொல்வாங்க. என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன், இருக்கட்டும். தசரத வேட்டைக்கு போனாரு, வெற்றி பெற்று வந்தாரா, சாபத்தோட வந்தாரு. அதே நேரத்துல மானு வேணும் அப்படின்னு சீதை கேட்டால, சரி புருஷன் என்ன சொல்லியிருக்கணும்? நானா புருஷன் தான். நீங்க இல்ல கதையில சொல்றேன், நீங்க நல்லா கதையிலயா வாங்க இங்க இருந்து. அட போமா, நான் என்னமோ நினைச்சேன். சொன்ன கேட்டா சரி, மாயமான மானு அப்படின்னு ராமனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா பொண்டாட்டி கேட்டாலே, பொண்டாட்டி புருஷன் சொல்றதா பொண்டாட்டி கேட்கணும்னு சொல்லுவே இல்ல. ஏன் அந்த பொண்டாட்டியை நினைச்சா அந்த புருஷன் அப்படிலாம் இல்லைன்னு தடுக்க முடியாதா? அதனால கேட்டு அந்த மானை விரட்டி போனாரு. விரட்டி போய் என்னாச்சு, அந்த மானுக்காண்டி சீதை ஆசைப்பட்டா, அதனால ராம வெம்பப்பட்டு தொம்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாத்துலயும் அடிபட்டாரு. ஆனா அவர் மான துரத்தி போனாரு, ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து போனாரு. சரி, எப்படி அந்த மானுக்கு ஆசைப்பட்டு பொண்டாட்டி ஆசைப்பட்டதுனால அவர் எல்லாமே அனுபவிச்சாரு. சரி, அதனால நீங்க துன்பப்பட கூடாது, துயரப்பட கூடாது, அதனால வேண்டாம். அதனால உங்க மானு இங்க வரல, அதனால நீங்க வேற இடம் தேடி பார்க்கலாம்னு ஒரே ரொம்ப துன்பமும் துயரமும் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது அப்படி தெரியல, உங்களுடைய விழிகளை பார்க்கிற பொழுது அப்படி தெரிகிறது. என்ன பெரிய என்கிட்ட இருக்குமா? சின்னோண்டு உளிதான் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் உடைக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஓஹோ, திரும்ப பழுக்கு தோதம் சொல்லி இருக்காங்க. ஒரு விஷயம் நிறுத்துங்க, ஒரு எலிக்குட்டி நினைச்சுச்சா, சரி யானைய கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டுச்சான். எலிக்குட்டி? ஆமாங்க, எலிக்குட்டிங்க. யானைய, இந்த யானைய கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டுச்சான். சரி, அப்படி ஆசைப்பட்ட உடனே யானைகிட்ட போய் கேட்டுச்சான், ஏங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம், எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. ரொம்ப சந்தோஷங்க, பண்ணிக்கலாங்க. ஏங்க கதை இல்லங்க, கதையிலையா? பொம்பளை ஏச பல்ல பொளந்தா போது பின்னால நோக்கிட்டு போயிரு. உங்களை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க கேட்டா போது மனசு தன்னால உருகிடுது. இந்த எலிக்குட்டி சொன்ன உடனே அந்த என்ன செஞ்சு யானை, சரி நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளையும் இந்த மாதிரி நம்மள அடக்க வர்றத இந்த எலிக்குட்டி சாதாரண எலி ஒரு நசுக்கு நசுக்குதுன்னா எலி இல்லாம போயிரும், இருக்கிற இடமே தெரியாம போயிரும். அப்படியாப்பட்ட எலி நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லுதே, சரி அதுக்கு என்ன ஆசையோ அப்படி நினைச்சிட்டு சரின்னு தலையை அசைச்சிருச்சு. தலையை அசைச்சோட கல்யாணமும் முடிஞ்சிச்சு. சரி, யாருக்கு? இந்த எலிக்கு யானைக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சு. சரி, கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த எலி நினைச்சிருக்கு, எப்பவுமே புதுசா ஒரு பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணா புதுசா எவ்வளவு நாளைக்கு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள் சொல்லுவாங்க. அந்த ஆசையில அந்த எலி என்ன நினைச்சிருக்கு, இந்த யானை படுத்திருக்கும் போது வால்ல
துப்பாக்கி ஓடுறது, சரி, தலையில இருந்து வாளுக்கு ஓடுறது, ஒரு சந்தோஷத்துல இப்படி இருந்த உடனே யானை எப்பவுமே ஒரு பெண் யானை. ஏங்க பெண்ணுனா கூச்சம் இருக்கும், சரி, அச்சப்படும், வெக்கப்படும். ஆனா அதுக்கு தான் அது கிடையவே கிடையாது. இந்த யானைக்கு வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, ரோசம் கிடையாது. அந்த வெக்கங்கிறதே இந்த யானைக்கு கிடையாது இல்லமா? நான் எவ்வளவு இதா பேசிக்கிறேன், கடைசில போனா சரக்குன்னு புதி வந்துறாரியா? ஏங்க இந்த ஆள சும்மா விடலாமா? நீ யானே சொல்லிட்டு இருக்கமா? சும்மா விடலாமா? யானை படுத்துருச்சு, கையில வச்சிருக்க புடிக்கிட்டு போய் வரட்ட சொல்ல போறேன் அண்ணன்ட்ட சொல்லி. சரியா? அப்படி இருக்க என்ன செஞ்சுச்சு அந்த யானை? பெண் யானை ஒன்னு கூச்சம். சரி, அப்ப நீங்க பார்த்த அந்த மானுக்கு கூச்சம் இல்லையோ? பயங்கரமான கூச்ச சுபாவம் உண்டு. அப்புறம் வெக்கமலாம கேட்டுக்கிறீங்க என்ன கூச்சம் அப்படின்னு? அதுவும் பெண் தானே, பெண் யானை தானே, பெண்மான் குட்டி தான். அப்புறம் அது கூச்சம் இருக்கும்ல, அது மாதிரி இதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு என்ன செஞ்சிருக்கு? அந்த அந்த காது அப்படின்னா முறம்னு சொல்லுவாங்க, சரி, அது அசைச்சிருக்கு. அசைச்ச உடனே எலிக்கு ஒரு சந்தோஷம். அடடடா சம்மதம் கொடுத்துருச்சு. எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம அடக்கி விட்டோமே அப்படி இந்த எலிக்குட்டி நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போய் கேட்டுச்சா, ஏங்க உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு வலிக்குதோ? எது இல்லைங்க, நீங்க ஈட்டி எடுத்து குத்துனாலே எனக்கு வலிக்காதுங்க அப்படின்னு கேட்ட உடனே சரி, அப்ப எலி கேட்டுச்சான் யாரு யானை கிட்ட போய். சரி, அப்ப என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா அந்த காது வந்து மென்மையான இடம். அப்படி இருக்கும்போது இங்க இருந்து எலி போகும்போது அங்க இருந்து வரும்போது அந்த நெகம் கீறிருச்சோ, அதனால உனக்கு வலிக்குதோ அப்படின்னு அந்த எலி கேட்டுச்சான். அது மாதிரி அதுதான் விஷயமா வந்து நின்னுக்கிட்டு இங்க வந்து நின்னுக்கிட்டு இங்க தான் இருக்கு, உங்க சம்பளத்தை கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில இல்லைன்னு நான் உங்களை உள்ள தள்ளலைனா முடிஞ்சா உள்ள தள்ளி பாருமா. எதுக்குல சிறைச்சாலைக்குள்ளயா? பதவியில எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் பொம்பளைக்கு அடக்கந்தே ஆம்பளையாவும் வச்சுக்கோ. அது என்னமோ உண்மைதான்.
வந்து இங்க வந்து நிக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, கோட்டை விடலாமா? கோட்டையை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நின்னுட்டு இருக்கிறேன். போக முடிக்க முடியாது. அத நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லிக்க கூடாது. நான் புடிச்சு காட்டுறனாலேன்னு பாருங்க. ஏன்னா கட்டின மனைவியா இருந்தாலும் மனைவி சம்மதம் கொடுத்தாதான் கணவன் போய் சேர முடியுமா? அதை மீறி தொட்டுட்டாங்கன்னு வச்சுங்களே, வழக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும், எங்க நீதிமன்றத்துக்கு போயிடும். ஏன்னா மான் எனக்கு சொந்தமானது, இடமும் உங்களுக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமான மான்குட்டி உங்களுடைய இனத்துக்குள்ள உங்களுடைய வனத்துக்குள்ள இருக்கிறதுனால உங்களுடைய அனுமதி கேட்டு தான் நிக்கிறேன். பிடிச்சிட்டு போக தெரியாம இல்ல, அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மத்த சொல்லி நான் பார்த்துட்டு போயிருவேன். என்ன பெரிய அனுமதி இல்லைனா அனுமதி கேட்டு தான் பிடிச்சி பண்ணிக்கிறேன். அதான் சொன்னேன், தானவா அதிகாரம் இருந்துகிட்டு ஒரு மான் ஒரு இடத்துக்கு வந்து எங்க பொருள் உங்க இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு அப்படி பணிவா கேட்கணும் அவசியமே கிடையாது. என்னுடைய பொருளுக்கு நீ ஏன் ஆசைப்பட்டு வச்சிருக்கிற? இங்க விட்டியா? விட்டனா? மான் வந்த வேகத்துல உள்ள நுழைஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? நான் ஓடணும், அதை நான் விரட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மான் குட்டிக்கு ஒரு ஆசை. அந்த மான் குட்டிய நான் ஓடுனா இல்ல அவன் பின்னாடி வர்றானா இல்லையா, வர்ற வேகத்துக்கு நம்மளை ஈடு கொடுத்து ஓடி வர்றானா இல்லையா, கட்டி தழுவணும், மார்போடு மார்பு சேர்த்து இதழோடு இதழ் சேர்த்து உம்மா கொடுக்கணும் சொல்லி இந்த மான் குட்டிக்கு கோளாறுமா? மானை கட்டி பிடிக்கணும், இதழோடு இதழ் சேர்த்து உம்மா கொடுக்கணும் கோளாறு. எப்படி உம்மா கொடுக்கணும்? உம்மா இதழோடு இதழ் சேர்த்து உம்மா கொடுக்கணும்னு இந்த மான் குட்டிக்கு ஆசை. எப்படி கொடுக்க போறேன்னு தெரியாதுல்ல, கொடுங்க. நான் கொடுக்கறத நீங்க பார்க்கணுமா? அப்புறம் எதுக்கு தான் அப்படி? இல்ல, எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தானே வாத்தியாரா. இது எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த மான்குட்டி மேல ஏன் மேல அப்படி ஒரு விருப்பம், ஆசை. அதனால வர்ற வேகத்துல உங்களுடைய வனத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஆனா கெட்டிக்காரர் தான் சொன்னீங்களா, உங்க அண்ணன் வீரத்தேவன், பேர்ல தான் வீரம் இருக்கு, ஆனா மத்த விஷயத்துல ஒன்னையும் காணா. ஏன்னா அவன் காவல்ல கண்ணும் கருத்துமா இருந்தான்னு வச்சுங்களே, அவன் காவலா பாக்குறேன், காதல்லாம பண்ணிட்டு இருக்கேன், காவல்ல கண்ணும் கருத்துமா இருந்தான்னு வச்சுங்களே, நான் மான்குட்டி உள்ள நுழைய விட்டதை அவர் பார்த்திருப்பாரு. அது போல நீங்க எங்க இருந்து காவல் பாக்குறீங்க? பரன் மீது இருந்து காவல் பாக்குறீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வானம்பாடி வர பறவைகளை கானத்தால விரட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பார்வையில எங்க இருக்கும்? மேல் நோக்கி தான் இருக்கும். ஆனா எனக்கு சொந்தமான இந்த அழகான மான்குட்டி, நான் விரட்டி வந்த மான்குட்டி, நான் பிடிக்க வந்த மான்குட்டி கீழ் வழியாக உள்ளே நுழைந்து விட்டது. ஆகே உங்களுடைய பார்வை மேல் நோக்கி இருக்கிறது. எனக்கு சொந்தமான மான்குட்டியை தங்களுடைய திணைவனத்துக்குள்ளதான் இருக்கிறது. நீங்க இந்த அனுமதி கொடுக்கணும். இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காகத்துக்கு நீங்க ஒரு சொல்றீங்க இனத்தவரு அதனால இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களே, இந்த காகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காகம் என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு ஒரு உணவு கிடைச்சிச்சு வச்சுங்களே, தான் மட்டும் சாப்பிடாது, தன் இனங்களை அழைத்து பகிர்ந்து உண்ணக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு அப்படின்னா காகத்துக்கு உண்டு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்லலாமா? அது மட்டுமில்லாது நல்ல புத்திசாலிக்கு உதாரணமாகவும் காகத்தை சொல்லலாம். ஆனா அதே புத்திசாலி உள்ள காகம் என்ன பண்ண தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை பழி வாங்கி விட்டான் அப்படின்னு வச்சுங்களேன், அவனை ஞாபகமா வச்சுக்கிட்டு அவனை பழி வாங்க கூடாது அப்படிங்கிற விஷயம் உண்டு. இது போல புத்திசாலிக்கு நிதானமா இப்படி காகத்துக்கு பல உதாரணத்தை சொல்லலாம். அதை வள்ளுவர் பிறந்தக்கு எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா, காக்கை கரைவா கரைந்துடும் ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள்ள அப்படி சொல்லி காக்கையை ஒப்பிட்டு அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன விஷயம் என்னன்னா, பூதலத்தில் மானிடராய் பிறப்பது அரிதன் எண்ணி புகழ்வர் பிறந்தோர் தாமும் ஆதிமறை நூலின் மறையருள் கீர்த்தியாம் தலங்கள் அன்பாய் சென்று நீதி வலுவாகத வைகளை கிறித்து நல்லவரை நேசம் கொண்டு காதவழி பேரிலார் கழுது என்ன பாரில் உள்ளர் கருதுபவரே அப்படின்னு சொல்லி வச்சாங்க. பூமியில மனுஷனா பிறக்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணுமா. ஆனா மனுஷனா பிறந்துட்டா மட்டும் பத்தாது, பெரியவர்களை நட்பாய் கொண்டு, ஏன்னா அவர்களுக்கு தான் அனுபவம் தெரியும். ஒரு வழியில போகாதனா போற அப்படின்னா, அப்ப அந்த வழியில போகாதரா முள்ளு கிடக்கும், நீ இந்த வழியில போன்னு சொல்லக்கூடிய உரிமையும் பெருமையும் யாருக்கு இருக்கு, அனுபவம் யாருக்கு இருக்குன்னா பெரியவர்களுக்கு உண்டு. அதனால பெரியவர்கள் நட்பாய் கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா மட்டும் பத்தாது, நீதி நிகர்ந்து உள்ள தொன்மையான நீதி நூல்களை கற்றுணர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறத தான் மனுஷன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கவே, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து ஒரு 10 மைல் சுற்றலுக்காது வேடுவராப்பா நல்ல பையன், யாரு கேட்டாலும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்குன்னா, இந்த வேடுவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா, அதை மக்கள் சொல்லணும். அப்படி இருந்தாதாயா அவன் மனுஷன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கவே மனுஷனே கிடையாது, கழுதைக்கு சமன் சொல்லி வச்சாங்க. ஆனா இருந்தாலும் நீங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இருக்குது அப்படிங்கிற எப்படி சொல்றேன் அப்படின்னா, என்ன சொல்ல போறாங்க, என்னுடைய மனு வந்தது இனி புனத்தினில் உள்ளே சென்றது, என்னுடைய மனு வந்தது இனி புனத்தினில் உள்ளே சென்றது, மனை கொடுத்து விட்டாள் அது மகத்தியம்மா, மர மறுத்து விட்டாள் அது இகழ்ச்சியம்மா, கண்டு ஓடி வந்து மனை தானே தேடி வந்த வேடன், என்னுடைய மனு வந்தது இனி புனத்தினில் உள்ளே சென்றது.
வார்த்தையை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கை நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஒரு பொருளை காணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை காணோம் அப்படின்னா அடையாளம் சொல்லணும். சரி. ஒரு மாட்டை காணோம்னா மாட்டுக்குள்ள அடையாளம். ஆஹா. மனிதரை காணோம் அப்படின்னா மனிதனுக்குள்ள அடையாளத்தை சொன்னா தான் புரிஞ்சு கொடுக்க முடியும். ஆமா. அதனால மானுக்குள்ள அங்க லட்சண அடையாளத்தை எடுத்து கூறுங்கள், இருந்தா உதவி செய்யுறேன். தேடி வந்த மானு சாதாரணமானா? ஐயோ. அந்த மானுக்கு அடையாளம் இல்லாம இருக்குமா? தொண்டை. எவ்வளவு பெருமையான மானு, அப்படியா? அழகான மானு, அற்புதமான மானு, அறிவுள்ள மானு. இந்த சொல்றேன். ஹலோ. இதுதான் நான் தேடி வந்த மான்குட்டிக்கு உண்டான அடையாளம். ஒரு மங்கைக்குள்ள அடையாளம் மாதிரியே இருக்கே. என்ன? ஒரு மான்குள்ள அடையாளம், மங்கைக்குள்ள அடையாளம் மாதிரி இருக்கே. உண்மைதான். நான் மான்குட்டி தேடி வள்ளி மங்கையை உங்களைத்தான் தேடி வந்தேன். உங்களை திருமணம் முடிக்காமல் விட மாட்டேன். திருமணம் முடித்தால் விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? நான் ஒருத்தர் நினைச்சிருக்கேன், அந்த ஆறுமுகத்தை நினைச்சிருக்கிறேனே. வேற ஒருத்தர் நினைக்கிறீங்களா? அந்த ஆறும் வேலாயுதத்தை நினைச்சு கொண்டு
நீங்க யார் வேணா நினைச்சுக்கங்க. ஆனா திருமணம் மட்டும் என்ன நினைச்சு என்ன மட்டும் நினைச்சுக்கங்க. பாட்டை பாடுறேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமான உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு நீ ஆடுவது போல இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமான உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு நீ ஆடுவது போல இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. அண்ணா வந்தாருலண்ணா. ஆமா நீ கூட சொன்னியாடா என்னதுடா? அவர் வந்திருக்காரு அப்படின்னு. ஆமா. அவர் என்னை கெடுக்க பார்த்தாருண்ணா. அட பதட்டத்துல கேட்க வரையா? பாக்குறோம் நம்ம குடும்பத்தை என்னென்ன சொல்ல மாட்டாங்க. என்னடா பண்ணாரு? அண்ணா அண்ணேன்னு சொன்னல்ல, அதனால அவரு பழக்கதோஷம் அதனால சொல்லி முருகனை வேண்டா. அதனால அந்த முருகனை வேண்டுங்க. திருப்பரங்குன்றத்தின் சிரித்தாய் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு வன வேடனாக வந்ததானே வடி வேலனாக வந்திருப்பது நாமே. உம்மை மணந்து கொள்வதற்காகவே யாம் புரிந்த திருவிளையாடுகளில் இதுவும் ஒன்று. எம்மை மணந்துள்ளக்கு சம்மதம் தானே? முருகா முருகா, எனக்கு நிறைய சம்மதம். அப்படி இருக்கும்போது எனக்கு வள்ளி என்ற முதலிடத்தை கொடுத்து என் நாட்டு மக்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் நல்லாசை கூறுங்கள் சுவாமி. சிறப்பு. இந்த நாடகத்தை என நேற்றே வைக்க வேண்டிய நாடகம் மழை நாள் நின்று போச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் விடாது மழை பெய்தாலும் இந்த நாடகத்தை எப்படியாவது நடத்தி தீர வேண்டும் என்று இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த இந்த விழா குழுவினர்களுக்கும் இந்த கிராமத்தினருக்கும் என் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அதுபோல தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதலும் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானி வள்ளி தெய்வயானி என்று உன் பேரை முதலில் உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேத சுப்பிரமணியம் எல்லோரும் அழைக்கப்படுவார். வரத்தை தந்தோம். முழங்கடு மங்களாத்தம். எனக்கு ஒரு வர வேண்டும். உனக்கு என்னப்பா வேணும்? ஒரு சிறிய வரம். என்ன வர வேணும்? எல்லா ஊர்லயும் முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணமே நடக்குது. முதல் ராத்திரி எப்ப நடக்குது? நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், எனக்கு நீ ஊரல வாழ வேணும். பத்தி பேருகளும் பால்வான பொங்க வேணும். எனக்கு நீ ஊரல வாழ வேணும். பகவான சுமது பெற்று வாழ
இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக என்று சேர்த்த நாடக கல்லரசிகளுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து விழா குழுக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளித்து மகளிர் குழுக்களும் மேலும் இந்த நாடகத்தை அமைத்து சிறப்பித்த நாடக அமைப்பாளர்கள் அன்பனார் பார் பாலு கே கருங்குளம் அன்பனார் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்திருக்கிறார். அவரோடு இணைந்து இணையதள புகழ் அன்பனார் இங்கே இருக்கும் நடக்கும் நாடகங்களை வெளியுலகம் மற்றும் வெளிநாடு வரையும் கொண்டு சேர்க்கக்கூடிய மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்பனார் மாதவன் அவர்கள் சிறந்த முறையில் இருவரும் இணைந்து நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த வட்டத்தில் உள்ள அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலையில் கொண்டு சிறப்பாக அமைத்து அன்போடு சொல்லிக்கொண்டு மேலும் இந்த நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் வின் உலகின் ஒளி தன்னுடைய வைத்து ஒளிபெருக்கி சபனம் நியூ ராகம் சவுண்ட் சர்வீஸ் அன்புத்திற்கும் அதில் பணிபுரிய அத்துணை அன்பு சார்ந்தவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். மேலும் இங்கே நடந்த நாடகத்தை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து ஒளிப்பதிவாளர் அன்பனார் மாதவன் அவர்களுக்கும் ஒளிப்பதிவு செய்து அன்புலத்திற்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். எங்களுக்கு மறுமுறை இந்த வாய்ப்பினை தவறாக வழங்குமாறு உங்களிடமிருந்து பிரியா படிப்பது நாடகர்கள் நன்றி வணக்கம் 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 வணக்கம்.